பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு சிப்போராவின் ஞானம். சிப்போரா என்ற பெண் விவிலியத்தில் மிக முக்கியமான பாத்திரமாக கருதப்படுகின்றாள். சிப்போரா ஒரு ஞானமான பெண், விவேகமுள்ளவள், புத்திசாலி, ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாள். அவளுடைய துணிச்சலும் விவேகமும் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய கணவரின் உயிரை மீட்பதற்கு உதவியாக இருந்தது. யார் இந்த சிப்போரா? மோசேயின் மனைவிதான் இந்த சிப்போரா. விடுதலை பயணம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 21 பார்க்கின்றோம். அவரோடு குடியிருக்க மோசே சம்மதிக்க அவரும் மோசேக்கு தம் மகள் சிப்போராவை மணம் முடித்து கொடுத்தார். ஆம், மோசேயின் மனைவிதான் இந்த சிப்போராள். சிப்போரா எந்த காரியத்தில் ஞானத்தோடு நடந்து கொண்டாள்? ஒரு சமயம் ஆண்டவரின் கோபம் மோசே மீது எழுந்தபோது சிப்போரா ஞானத்தோடு செயல்பட்டாள். தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்து மோசேயின் உயிரை காப்பாற்றினாள். விடுதலை பயணம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 24, 25 மற்றும் 26. ஆண்டவர் மோசேயை வழியில் ஒரு சத்திரத்தில் எதிர்கொண்டு அவரை கொல்ல பார்த்தார். அப்போது சிப்போரா ஒரு கூரிய கல்லை எடுத்து தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்து அதை கொண்டு மோசேயின் பாதங்களை தொட்டு, நீர் எனக்கு இரத்த மணமகன் என்றாள். சிப்போரா தன்னுடைய ஞானத்தாலும் விவேகத்தாலும் மோசேயின் உயிரை காத்தார். மோசேயின் ஊழிய பாதையில் சிப்போரா அவருக்கு துணையாக நின்றார். மோசே இஸ்ரேலை மீட்கும் பணியில் இருக்கும்போது சிப்போரா தன்னுடைய தகப்பனார் வீட்டில் இருந்தார். விடுதலை பயணம் அதிகாரம் 18 இறைவார்த்தை 2. மோசே முன்பு அனுப்பி வைத்திருந்த அவர் மனைவி சிப்போராவையும் 2 புதல்வர்களையும் அவர் மாமனார் இத்ரோ அழைத்து கொண்டு வந்தார். சிப்போரா எல்லா விதத்திலும் மோசேக்கு துணையாக இருந்தார். தன்னுடைய புத்திசாலித்தனமும் ஞானமுமே ஒரு கட்டத்தில் மோசேயின் உயிரை காத்தது. எல்லா நேரத்திலும் சிப்போரா மோசேயின் ஊழிய பாதையில் அவருக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருந்தார். சிப்போரா எப்படி தன்னுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு ஞானத்தோடு செயல்பட்டாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்வில் ஞானத்தோடு செயல்படுவோம். எந்த காரியத்தை எப்போது செய்ய வேண்டும், எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்போது எதை பேச வேண்டும் என்று தெளிந்த ஆவி நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை நம்மால் எதிர்கொள்ள முடியும். ஆமேன்.